ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து ருண விமோச்சன கணபதி ஸ்தோத்திரத்தை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த ருண விமோச்சன கணபதி ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கிறதுனால, கணேச ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கிறதுனால நம்மளுடைய கடன் தொல்லையிலேருந்து நம்மளுடைய கடன் தொல்லை கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த ஸ்லோகம் நமக்கு உபயோகப்படும். இது டெய்லி படிக்கிறதுனால நம்மளுடைய மனசில் இருக்கிற ஒரு சந்தோஷம், ரொம்ப அமைதி, கடன் தொல்லையிலேருந்து நம்ம வெளியே வரலாம். நம்பிக்கையோட, சங்கல்பத்தோட, நல்ல எண்ணங்களோட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும். நம்மளுடைய பித்ரு ருணம், தேவ ருணம் எல்லாம் மனசு சந்தோஷமாகவும், நம்மளுடைய சிந்தனைகள் நல்ல விதமாக நல் விஷயங்களுக்காக போகணும் அப்படின்றதுக்காக இந்த கணபதி ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கலாம். ஸ்மராமி தேவதேவம் வக்ரதுண்டம் மகாபலம் ஷடக்ஷரம் கிருபா சிந்தும் நமாமி ருண முக்தையே. நம்மளுடைய முதல் கடவுள் இந்த விநாயகரை நம்ம எல்லாருமே வேண்டுவோம். அவர் மகாகணபதி, மகாபலசாலி. கடல் போல நமக்கு நிறைய நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிட்டு நமக்கு நல் விஷயங்களை அள்ளி கொடுக்குறவர் இந்த மகாகணபதிக்கு ஷடக்ஷர மந்திர ஸ்வரூபமாக இருக்கிற இந்த கணபதியை நான் என்னுடைய கடன் தொல்லையிலேருந்து விமுக்தி அடையிறதுக்காக நான் அவரை வேண்டுகிறேன். ஏகாக்ஷரம் ஏகதந்தம் ஏகம் பிரம்ம சனாதனம் ஏகமேவாத்விதீயம் ச நமாமி ருணமுக்தையே. நம்ம ஏகாட்சரம் இருக்கிற அவருக்கு ஒரே ஒரு அக்ஷரம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். இல்லை பிள்ளையார் சுழி போட்டு நம்ம ஏதாவது எழுதுறதா இருந்தால் கூட எழுதுவோம். ஏகதந்தம், தந்தம் அப்படின்னா ஒரே ஒரு பல்லு இருக்கிற ஒரு சனாதனமான பரபிரம்ம ஸ்வரூபன் இந்த முதல் கடவுள் விநாயகர். நம்ம எப்போ பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தாலும் விநாயகரை பிரார்த்தனை பண்ணி தான் நம்ம எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கவே செய்வோம். ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யாகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மிச்ச வேலைகளை பார்ப்போம். அவர் அத்விதீயன் அப்படின்னா அவர் தான் வேறு யாருமே கிடையாது. கடவுள் விநாயகரை நம்பினவங்க கைவிடவே மாட்டார். ஸோ அதை போல் ஒரு கணபதியை நான் ருண விமோச்சனத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னுடைய கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வரத்துக்காக இது பிரார்த்தனை பண்ணுறேன். மகாகணபதிம் தேவம் மகாசத்வம் மகாபலம் மகாவிக்னஹரம் சுபம் சம்போ நமாமி ருணமுக்தையே. அதிக சக்தி உள்ளவர், அதிகமான பலம் இருக்கிற பலசாலியான மகாகணபதியை சிவனுடைய புத்திரனாக இந்த விநாயகரை சகல விக்னங்களையும், நம்மளுடைய கஷ்டங்களையும், நம்மளுடைய தடைகளை எல்லாத்தையுமே நீக்கிட்டு என்னுடைய கஷ்டங்களான என்னுடைய கடன் தொல்லையிலேருந்து என்னை ருண விமுக்தியை அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறேன். கிருஷ்ணாம்பரம் கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணகந்தானுலேபனம் கிருஷ்ணோ சர்வோபவேதம் ச நமாமி ருணமுக்தையே. இவர் கருப்பு ஆடையை அணிந்துட்டு உடம்பு பூரா கருப்பாகவும் கருப்பு கந்தத்தை இந்த இதை யாகத்தை
யாகத்துலேருந்து எடுத்து சுழச்சி வந்து நெய்யில் சுழச்சி நம்ம வந்து வச்சுப்போம் வந்து. ஸோ அதை வந்து பூசிட்டு நல்லா இந்த பாம்பை வந்து நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாம்பை வந்து தன்னுடைய யஜ்ஞோபவேதம்னா வந்து பூனலாக போட்டிருக்கிற கணபதியை வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். ரக்தாம்பரம் ரக்தவர்ணம் ரக்தகந்தானுலேபனம் ரக்தபுஷ்பப்ரியம் தேவம் நமாமி ருணமுக்தயே. சிகப்பு ஆடையை அணிந்துட்டு சிகப்பு உடம்ப இருக்கிற ஒரு சரீரத்தை இருக்கிறவர், சிகப்பு கந்தத்தை பூசி இருக்கிறவர் வந்து, கந்தம் அப்படின்னா சந்தனத்தை பூசிட்டு சிகப்பு பூக்களை வந்து ரொம்ப விரும்புகிறவர், அந்த கணபதியை வந்து விக்னங்களை வந்து என்னுடைய தடைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அந்த கணபதியை வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த கடவுளான கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ருண விமுக்திக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். பீதாம்பரம் பீதவர்ணம் பீதகந்தானுலேபனம் பீதபுஷ்பப்ரியம் தேவம் நமாமி ருணமுக்தயே. மஞ்சள் கலரான ஆடையை அணிந்து நம்மளுடைய மஞ்சள் பூக்களால் அர்ச்சித்து மஞ்சள் சந்தனத்தை விட்டுட்டு அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கணபதியை வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். ருண விமுக்திக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக, என்னுடைய கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். தூமாம்பரம் தூம்ரவர்ணம் தூம்ரகந்தானுலேபனம் ஹோமதூமப்ரியம் ஹே தேவம் நமாமி ருணமுக்தயே. இப்போது யாகம் பண்ணும்போது புகை வரும் வந்து, அந்த புகை இருக்கிற கலரில் அவர் வந்து போட்டிருக்கிற ஆடை அணிந்திருக்காரு, வஸ்திரங்கள் அணிந்திருக்காரு, அதே சரீரத்தோடு இருக்கிறாரு, அதே கந்தத்தை வந்து அவர் வந்து அணிந்திருக்காரு. யஜ்ஞோபவேதம்னா பூனலை வந்து அணிந்திருக்கிறாரு. அந்த கணபதியை வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். வந்து விக்னங்களை நீக்கி என்னுடைய கஷ்டங்களை கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வரத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பானநேத்திரம் பாலச்சந்திரம் பாசாங்குசதரம் விபும் சாமராலக்ருதம் தேவம் நமாமி ருணமுக்தயே. அவருடைய நெத்தியில் வந்து 3வது கண்ணு இருக்கிறவர், நெத்தியில் சந்திரனை வந்து அணிந்திருக்கிறவர், பாசத்தையும் அங்குசத்தையும் 2 கையிலையும் வந்து அணிந்திருக்கிறவர், சாமரங்களால் அலங்கரித்து இருக்கிற கணபதிக்கு என்னுடைய வணக்கங்களை நான் வந்து தெரிவித்துக்கிறேன். என்னுடைய ருண விமுக்திக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். என்னுடைய கஷ்டங்களை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். வந்து இதம் த்ருணஹம் ஸ்தோத்திரம் சந்தியாயம் யப்பட்டேன்னரஹ ஷண்மாசோபியாந்தரேண்யைனா ருணமுக்தோ பவிஷ்யதே. என்னுடைய கடன் எல்லாத்தையுமே வந்து கடன் தொல்லைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு, என்னுடைய கஷ்டங்களை நீக்கிட்டு என்னுடைய சந்தோஷத்தை சுகத்தை அணிக்கிற இந்த விநாயகரை வந்து யார் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ, சந்தியா சமயங்களையாக இருந்தாலும் சரி, பிராத்தக்காலம்னா மார்னிங் டயத்தில் பிரார்த்தனை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நித்தியம் எப்பயுமே வந்து படித்து கொண்டே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக இந்த ருண விமுக்தின்றது வந்து அடைவாங்க. வந்து கடன் கஷ்டங்கள்லேருந்து, கடன் கஷ்டம் இல்லை வந்து பித்ரு ருணம், ஸோ எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் அவங்க வந்து விடுவிப்பாங்க. அந்த விநாயகர் வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி வந்து அவங்கள வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கி அவங்களுக்கு வேண்டிய வரங்களை வந்து அள்ளி கொடுக்குறவர் தான் வந்து விநாயகர் வந்து. அதை போல் விநாயகரை வந்து நான் வந்து ருண விமுக்திக்காக இந்த ஸ்லோகத்தை வந்து நான் வந்து படிக்கிறேன். என்ன வந்து
கஷ்டத்துலேருந்து நீக்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.